ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் ரைசிங் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 விடுகதைகள். வாங்க பார்க்கலாம். தலையில் கிரீடம் வைத்திருக்கும் தங்கப்பழம், அது என்ன? தலையில கிரீடம் வச்ச தங்கப்பழமா? தலையில கிரீடம் வச்ச ராஜா ராணி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ என்னமோ புதுசா சொல்றப்பா. ஓகே, உனக்கு ஆன்சர் தெரியலையா? ஆன்சர் அன்னாசி பழம். அடுத்த கேள்வி, உடம்பு முழுவதும் முள், அது என்ன? உடம்பு முழுசா முள்ளா? எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் அது அன்னாசி பழம். என்ன, சரிதானே? என்ன, உனக்கு இதுக்கு அன்னாசி பழம்னா அடுத்ததும் அன்னாசி பழம் நினைப்பா. இதனுடைய விடை சீப்பு. நீ எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான், அவன் யார்? நான் எங்க போனாலும் பின்னாடி வர்றது என்னோட நாய்க்குட்டி தான். அது எப்பவுமே என் கூட தான் தூங்கும். அது இல்லப்பா விடை. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். விடை நிழல். அடுத்த கேள்வி, நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? நான் நினைக்கிறேன் இதோட விடை மணி பிளான்ட்னு நினைக்கிறேன். அதுதான் நிலத்துல இருக்காது, தண்ணியில இருக்கும். சரியான விடை தலைமுடி. கையும் இல்லை காலும் இல்லை, ஓடிக்கொண்டே இருப்பேன், நான் யார்? கையும் இல்லாம காலும் இல்லாம எப்படி ஓட முடியும்? ஊர்ந்து தான் போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இது பாம்புன்னு நினைக்கிறேன். சொல்றது தப்பு. இதனுடைய விடை நான் சொல்றேன். நேரம் தான் இதோட சரியான விடை. வாயில் இருந்து நூல் போடுவான், மந்திரவாதி இல்லை, வலையை விருத்தி பதுங்கி இருப்பான், ஆனால் வேடனும் இல்லை, அவன் யார்? இது எனக்கு தெரியும்பா. இது ரொம்ப ஈஸியானது. இது சிலந்தி. நான் சொல்றது கரெக்ட் தான். எனக்கு நல்லாவே தெரியும். சிலந்தி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, 5 அடுக்கு 4 இடுக்கு, அது என்ன? திரும்பவும் நான் தான் கரெக்டா சொல்ல போறேன். எனக்கு தெரியும் இதோட விடை. இதோட விடை எதுவும் இல்லை, நம்ம கைகளில் இருக்கும் விரல்கள் தான். 5 விரல்கள், அதற்கு 4 இடுக்குகள். அடி மலர்ந்து நுனி மலராத பூவெது? என்னது? அடி மலர்ந்து நுனி மலராத பூவா? உனக்கு எங்க இருந்து தான் இப்பெல்லாம் விடுதலை கிடைக்குது? எனக்கு தெரியலப்பா. கூட தெரியல சொல்ற. சரியான விடை வாழைப்பூ. அடுத்த கேள்வி, கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது, அது என்ன? என்ன, கடல் நீர்ல வளர்ந்து மழை நீர்ல மடிவதா? நான் வர வர மக்காயிட்டனோ மறுபடியும்? எனக்கு தெரியும். மக்குதான், நீயா அறிவாளின்னு சொல்லிக்கிட்ட. இதோட விடை உப்பு. கடைசி கேள்வி, சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான், அவன் யாரு? சொன்ன நேரத்துக்கு கத்துறது யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா எப்பவும் எங்க மேக்ஸ் மிஸ் தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. சொல்லட்டும் மாமா, இதோட விடை அலாரம்.